மாமா வணக்கம். அதை நான் குயிக்காக ஒரு ஆடியோவாக சம்மரைஸ் பண்ணுறேன். அவங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் இப்போ. நேற்று பேசின டாபிக்ஸ் வந்து மெயினாக 3 எசென்ஷியல் ஃபண்டமெண்டல் டு த பிஸ்னஸ் ஓனர்ஸ் அப்படின்ற மாதிரி, விச் இஸ் ஆட்டிடியூட், அவங்களுடைய ஹேபிட்ஸ் எப்படி இருக்கணும், அவங்க எப்படி பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். ஏன்னா ஒரு டே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும் அப்படின்னா இந்த இது இருந்தால் தான் நம்மளுடைய ஈச் அண்ட் எவ்ரி ஆக்டிவிட்டீஸில் வந்து நம்ம பிளான் பண்ணபடி அதை கொண்டு போக முடியும். அதனால் வந்து இதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த டிசிப்ளின்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அந்த டிசிப்ளின் வந்துடுச்சுன்னா அந்த ரிசல்ட்ஸை வந்து நம்ம ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். இதுதான் ஃபேக்ட்டு. நிறைய சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் இதை தான் பண்ணிவிட்டு அவங்க புக்லேயும் நிறைய விஷயத்தில் நமக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். ஸோ அதுதான் மெயின். ஸோ அப்படி இருக்கும் ஆட்டிடியூட்டில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிஸ்னஸ் ஓனர்ஸாக, ஈவன் பிஸ்னஸ் ஓனர்ஸ் மட்டும் கிடையாது, ஒரு ஃபேமிலி தலைவராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும். ஓனர்ஷிப் நம்ம தான் அப்படின்றத எடுத்துக்கணும். ஈவன் இட் இஸ் அ பாசிட்டிவ் ஆர் ஃபெயிலியர் சக்ஸஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து நம்ம தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாலே எவ்வளோ பெரிய விஷயத்தையும் நம்ம வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். செகண்ட் வந்து எதையுமே லாங் டேர்ம் விஷனாக திங்க் பண்ணுறவங்க தான் பிஸ்னஸில் ஜெயிப்பாங்க. இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட் போடுறோம், இன்றைக்கி ஒரு மணி போடுறோம், நாளைக்கு வரல, இன்றைக்கி ஒரு கேம்பெயின் பண்ணுறோம், நாளைக்கே வரல அப்படின்னு டிசைட் பண்ணோன்னா கண்டிப்பாக அந்த மைண்ட் செட் வந்து ஃபெயிலியரை தான் கொடுக்கும். ஸோ பேஷன்ஸும் அந்த லாங் டேர்ம் விஷனாக எப்போ நம்ம வந்து ஒரு ஆக்டிவிட்டிஸை இன்வால்வ் ஆகிறோமோ டெஃபினட்டாக அது வந்து க்ரோத்குள்ளே நம்மளை கொண்டு போகும். தேர்ட் பாயிண்ட் வந்து எப்போதுமே சொல்யூஷன் ஃபர்ஸ்ட்ன்ற மாதிரி நம்ம திங்க் பண்ணணும். ஒரு பிரச்சனை நடக்கணும், பிரச்சனை தான் பிஸ்னஸ். ப்ராப்ளம் சால்விங் அண்ட் ப்ராப்ளம் ரெக்டிஃபை பண்ணுறது தான் வந்து ஒரு பிஸ்னஸ் ஓனர்ஸோட வேலையை. இது இல்லைன்னா பிஸ்னஸே கிடையாது. அதை புரிஞ்சுட்டு நம்ம பிரச்சனையை பெருசாக பார்க்காம எப்போதுமே நம்ம வந்து அதுக்கு என்ன சொல்யூஷன் அதை ஃபிக்ஸ் பண்ணணும், அதை சால்வ் பண்ணணும், தென் நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு கேம் ப்ளே பண்ணுற மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா டெஃபினட்டாக இது வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியை நமக்கு டிஃபால்ட்டாக கொடுத்துரும். ஸோ நம்மளே நம்மளை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அப்போது ஒரு பிரச்சனை வருதுன்னா இது ஒரு ஃபார்முலாவே அப்ளை பண்ணுங்கள். சரி, அதை எப்படி சால்வ் பண்ணலாம், யாரையுமே ப்ளேம் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட் நம்ம ஓனர்ஷிப், நம்ம பிஸ்னஸ் நம்மளோடது. சக்ஸஸ் எவ்வளோ வந்தாலும் நம்ம தான் எடுத்துக்கிறோம். க்ரோரில் ஏர்ன் பண்ணால் நம்ம தான் எடுத்துக்கிறோம். யாருக்கும் நம்ம கொடுக்கல. ஐ மீன் இதுதான் நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு கொடுக்க மாட்டோம். அதுதான் பிஸ்னஸ். கட்டிக்காரத்தனமாக நம்ம எடுக்கிறோம். அப்போது பிரச்சனையும் நம்ம ஓனர்ஷிப் எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக கொடுக்க முடியும். அப்போ என்ன ப்ராப்ளம்க்கு என்ன சொல்யூஷன் அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 days ஆற போட்டுட்டு யார் ப்ராப்ளம் அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம். பிரச்சனை பண்ணாலே நம்ம வந்து ஆளை மாற்றணும், எம்ப்ளாயி மாற்றணும் இல்லாமல் அவங்கள அடுத்த லெவல் பண்ணாமல் இருக்கிறது நம்ம பூஸ்டப்பாக இருந்தோம்னாலே டெஃபினட்டாக அவங்க வந்து ஒரு ட்ரஸ்ட் ஒருத்தியாகவும் ட்ரூத்ஃபுல்லாகவும் மாறிடுவாங்க. அப்போ பிரச்சனை ஃபஸ்ட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ணாமல் சொல்யூஷன் ஃபஸ்ட் மாடலில் இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே நம்ம பிஸ்னஸ் ஓனர், நம்ம பிஸ்னஸ் நம்ம தான் ஜாலியாக டயத்துக்கு போகிறோம், 7 மணிக்கு போகிறதுக்கு பதில் ஒரு 2 மணிக்கு போகிறோம், மத்தியானம் வரோம், இல்லை டேயில் பிரேக் எடுக்கிறோம், அன்பிளான்டாக ஒரு விஷயத்த பண்ணோன்னா டெஃபினட்டாக அது வந்து கன்சிஸ்டண்டான க்ரோத் கொடுக்காது. ஒன் டே நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம், நம்ம பிஸ்னஸ்க்காக உழைக்கிறோம், அதை ப்ராப்பராக ஒரு ஸ்ட்ரக்சர்டாக பெஸ்ட் ப்ராக்டிசஸ் படி பண்ணிட்டோம் அப்படின்னாலே டெஃபினட்டாக ஒரு விஷயத்தை வெளியில் ஒருத்தங்க பண்ணும்போது நமக்கு தெரியும் ஏன் இப்படி பண்ணுறான்னு. ஆனால் நம்மளே ஒரு தப்பை வந்து செல்ஃப் எவலுவேட் பண்ணி ஐடென்டிஃபை பண்ண மாட்டோம். அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இல்லாமல் ஸ்ட்ரெஸ் ஆகட்டும், அது ப்ராப்ளமாக இருக்கட்டும், டஃப்பாகவும் இருக்கட்டும், அதை ஹேண்டில் பண்ணி அதை கன்சிஸ்டண்டாக நம்மளை அதுக்கு மோல்ட் பண்ணிட்டோம்னா டெஃபினட்டாக வந்து நம்ம சக்ஸஸ்குள்ளே கொண்டு போக முடியும். ஸோ அப்போது நம்ம தான் பிஸ்னஸ் நம்ம இருக்கிறபடி தான் இருக்கணும் இல்லாமல் நமக்கே ஒரு ரூல் போட்டு இருக்கணுன்றது தான் இதோட கான்செப்ட். தென் ஒரு டெசிஷனை வந்து நம்ம ப்ராமிஸ் டக்குன்னு எடுத்து ஒரு ஃபோன் காலில் பேசிகிட்டு இருக்கோம், ஓகே நான் பண்ணுறேன், நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஓகே கிவ் மீ சம் டைம், ஐ திங்க் அண்ட் லெட் யூ நோ அப்படின்ற மாதிரி போட்டு ஒரு 10 minutes எனஃப். உடனேனா நான் ஒரு 1 week 1 month வேணாம், ஒரு 10 minutes, ஒரு 1 hour இல்லை பேக்ரவுண்ட் வெரிஃபை பண்ணி திங்க் பண்ணிவிட்டு நம்ம போன இதே மாதிரி கஸ்டமர் என்ன கேட்டாங்க, நம்ம என்ன பண்ணோம், அதனால் என்ன மாதிரி இம்பாக்ட், ஒரு லைட்டாக ஒரு டீப் திங்க் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் டெசிஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா இது நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஸ்மார்ட் ப்ராமிசஸையும் ஓவர் ப்ராமிசஸ் அதை ஒரு மாதிரி இன்ஸ்டன்ட் டெசிஷன் சொல்லுவாங்க, அப்படி இல்லாமல் கொஞ்சம் ஆற போட்டு பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். அதுவும் மோர் தென் ஹவர்ஸ் மேலே பண்ணிங்கனாலும் நம்ம டிலே இஷ்யூ ஆகிடும், இன்னொருத்தர் காம்படிட்டர்ஸ் தட்டிடுவாங்க. அதனால் அந்த ஸ்பாட்டில் தான் கொடுக்கக்கூடாதே தவிர அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுறது எல்லாத்துலேயுமே ஒரு விஷயம் இருக்கணும். அதுலேயுமே சில பேர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஒரு பொறுமையாக இருந்து பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக இட் வில் பி கிவ் ரிசல்ட்ஸ் கொண்டு வருன்றது ஒரு ஃபேக்ட். இதெல்லாமே வந்து நம்ம நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம். சக்ஸஸை பார்த்ததை விட ஃபெயிலியர்ஸ் நிறைய பார்த்துருக்கோம். கஸ்டமர் சைடும் ஃபெயிலியர்ஸ் பார்த்துருக்கோம். ஒரு கிளைண்ட் என்னென்ன தப்பு பண்ணியிருக்காங்கன்னு அவங்களோட ஆக்டிவிட்டியை வச்சே நம்ம பண்ண முடியும். இன்றைக்கி ஒரு ஆக்ஷன் பண்ணுறாங்கன்னா ஓகே இது பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்குன்றது நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதை பேஸ் பண்ணி தான் இந்த ட்ரைவ் பண்ணுறோம். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு.
நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பீப்புள் டே டு டே ஹேபிட்ஸாக நம்ம என்ன வைக்கணும் அப்படின்றது தான். அப்போ ஒரு பிஸ்னஸ் ஓனர்ஸ் டே டு டே மைண்ட் செட் எப்படி இருக்கணும்னா, ஆல்வேஸ் ஒரு நம்பர்ஸில் நம்மளுடைய கோலை செட் பண்ணணும். நம்ம இவ்வளோ எம்ப்ளாயிஸ் வச்சுருக்கோம், அதை எவ்வளோ மாற்றணும், இவ்வளோ டெய்லி ரெவன்யூ வருது, அதை எவ்வளோ கொண்டு வரணும், மந்த்லி இவ்வளோ ரெவன்யூ எடுத்துகிட்டு இருக்கோம், அதை எவ்வளோ வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பரிங்கில் தான் நம்மளுடைய டார்கெட் இருக்கணும், அந்த மைண்ட் செட் இருக்கணும். அதை வச்சு தான் நீங்கள் ரிசல்ட் இவ்வளோ கஸ்டமர் வராங்க பர் டே, நம்ம ஒரு 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 50 லீட்ஸ் கூட பேசணும் பர் டே, நம்ம வந்து இவ்வளோ கொட்டேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி டே டு டே ஒரு நம்பரிங்கில் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் போனீங்கன்னா டெஃபினட்டாக அது வந்து நம்ம எங்கே போகிறோன்றது ஈஸியாக நமக்கு மெஷர் பண்ணும். அப்போது நம்மளுடைய ட்ராவல் கரெக்டாக இருக்கான்றது நமக்கே தெரிஞ்சிடும். அதுக்கேற்ற மாதிரி இம்ப்ரூவைசேஷன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கோல் நம்ம வந்து ஆல்வேஸ் திங்க் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம டீமாக இருக்கட்டும், நம்மளாக இருக்கட்டும், வாட் இஸ் த நெக்ஸ்ட் 1 மந்த் கோலு, ஒரு குவார்ட்டருக்கு எவ்வளோ என்ன கோல் அச்சீவ் பண்ணுறோம், அந்த கோலுக்கு நம்ம என்ன மாதிரிலாம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரீ பிளான் பண்ணிட்டு போகிறோம். இது வந்து ஸ்டேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு பிஸ்னஸ்லையும் ஸ்டேஜ் 1 இதோட எனக்கு இதில் இவ்வளோ மைல் ஸ்டோன் இருக்குது, ஸ்டேஜ் 2ல் இவ்வளோ மைல் ஸ்டோன் அப்படின்னு நீங்கள் ஒரு பண்ணிங்கன்னா ஒரு கேம் ப்ளே பண்ணுற மாதிரி நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது நம்மளே வந்து ஒரு நம்ம மட்டும் இல்லை, ஒரு டீமாக இருந்து ஒரு பிஸ்னஸ் பார்த்துட்டு இருக்கோம்னா எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேட் பண்ணலாம், அதை ஒரு செலிப்ரேட் பண்ணலாம். ஸோ அதனால் அது ஒரு பிளான் பண்ணி பண்ணுறத ஹேபிட்டாக வச்சுக்கணும். அதே மாதிரி டைம் எடுத்து திங்க் பண்ணுறதுக்குனே ஒரு டைம். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் நடக்குதுன்னா ஒரு 10 மினிட்ஸ் ஒரு பர்சனலாக ஒரு ஸ்பேஸ் எடுத்து தனியாக இருந்து நீங்கள் திங்க் பண்ணி பழகுனீங்கன்னா நிறைய விஷயத்த உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். பிஸ்னஸ்குள்ளே வந்துட்டோம்னாலே நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் மைண்ட் செட்டில் இருக்கணும். தேவையில்லாமல் சிரிக்கக்கூடாது, தேவையில்லாமல் பேசக்கூடாதுங்கிற மாதிரி சில விஷயம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு சக்ஸஸ். அதுக்காக ஹார்ட் மைண்டாக ரொம்ப ஃபேஸை ரஃபாக வச்சுக்க வேணாம். ஒரு காம் மைண்டில் இருந்தீங்கனாலே நமக்கு பிஸ்னஸில் வந்து நிறைய விஷயத்த டெசிஷன் மேக்கிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக ஆகிடும். ஸோ பிஸ்னஸ் ஓனர்ஸோட ஒரு மெயின் விஷயம் என்னவா இருக்கணும்னா, விச் இஸ் குட் டெசிஷன் மேக்கர்ஸாக இருக்கணும். அப்படி இருந்தாலே டெஃபினட்டாக இட் வில் பி ஒரு நல்ல பாசிட்டிவ் ஜேர்னியாக மாறிடும். தென் ஒரு விஷயம் நம்ம வந்து பிளான் பண்ணுறோன்னா நம்ம டீம்கிட்ட கொடுத்து நம்ம பாட்டி உட்காந்துடக்கூடாது. அதை அவங்க எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் ஒரு மென்டராக இருந்து அவங்கள ட்ரெயின் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அஸ் அ பிஸ்னஸ் ஓனர் பீப்புள் இப்போ தெரியாமல் தான் அவங்க பண்ண மாட்டாங்க. அப்போ அவங்க கூட இருந்து அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் ஹேண்டாக இருக்கு. பிஸ்னஸ் ஓனர்ஸ் வந்து வெளியில் தான் கஸ்டமர்ஸ்க்கு பிஸ்னஸ் ஓனராக தெரியணும். டீமுக்குள்ளே பொறுத்தவரை ஒரு மென்டர்ஸாக இருந்து ஒரு லீடராக இருந்து பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக அது நல்ல கொடுக்கும். ஸோ தென் லேர்ன் பண்ணுறதை நீங்கள் ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கணும். இன்றைக்கி என்ன லேர்ன் பண்ணோம், நம்ம என்ன தப்பு பண்ணோம், என்ன லேர்ன் பண்ணோம், ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், தென் வாட் இஸ் அ லேர்னிங் பாயிண்ட், டே டு டே ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், வாட் இஸ் அ லேர்னிங் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு கம்பேர் பண்ணாலே நிறைய விஷயம் உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். ஸோ அது வந்து ஒரு ஹேபிட்டாக கொண்டு வரணும். தென் பர்சனல் கேர்ன்றது ஒன்று இருக்கணும். நம்ம வருத்திக்கிட்டு வர பிஸ்னஸ் வேஸ்ட்டு. ஹெல்த் இஸ் அதுதான் எல்லாமே. எதையுமே பண்ண முடியாது. அப்போ ஹெல்த் ஃபஸ்ட்டுங்கிறத வச்சுட்டு தென் நீங்கள் பிஸ்னஸில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நல்லது. நல்ல ஒரு பிஸ்னஸ் ஃப்ளோக்குள்ளே நம்மளை எடுத்துகிட்டு போகும். ஸோ தென் ஒரு பாசிட்டிவ் திங்கிங் எப்படி இருக்கணும்னு பார்க்கும்போது ஒரு பிஸ்னஸில் ஒர்க் பண்ணுறோம், ப்ராப்ளம் வருதுன்னா எகெயின் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவோடயே நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணிங்கன்னா சால்வ் ஆகிடும். சால்வ் ஆகாதுன்னு நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா யார் வச்சாலும் யார் என்ன பண்ணாலும் அது அப்படி தான் ஓப்பன்லேயே இருக்கும். ஸோ பாசிட்டிவாக ஆல்வேஸ் திங்க் பண்ணுங்கள். மிஸ்டேக் இருக்கும், மிஸ்டேக் இருந்தாலே அது வந்து லேர்னிங்க்கு ஒரு ஸ்டெப்ஸ்ன்னு நினச்சிக்கோங்க. டெஃபினட்டாக அந்த மிஸ்டேக் வந்து மாற்றிட்டு அந்த மிஸ்டேக் ரிப்பீட் ஆகாமல் இருக்கும். தென் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். நான் தான் இது என்னுடையது, எனக்கு அதில் பங்கு இருக்குது, நம்ம பிஸ்னஸ் நம்ம ப்ராப்ளம், டீம் தான் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள திட்டிட்டு போகாமல் நீங்கள் ஓனர்ஷிப் எடுத்து பழகினாலே அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக அவங்க எடுத்துப்பாங்க. தென் எவ்வளோ ப்ரெஷர் வந்தாலும் காமன் ஒரு மைண்ட் செட்டில் இருந்து நீங்கள் அதை டிசைடோ ஹேண்டில் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக அவங்க வந்து அது பாசிட்டிவாக நம்மளை அறியாமலே நம்மளோட பாடி வந்து நல்ல விஷயத்தை எடுத்து கொடுக்கும். ஸோ தென் ஸ்மால் ஸ்டெப்ஸ் அப்படிங்கும்போது ஒரு விஷயம் இருக்குது, நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா அதை வந்து ஒரு 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 சின்ன விஷயத்துலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம பண்ண முடியல, இது பெரிய விஷயம் மலைக்காமல் ஸ்டார்ட் வித் ஸ்மால் ஸ்டெப் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதையுமே ஹேண்டில் பண்ணோம்னா இந்த மைண்ட் செட் வந்து நல்லாவே நமக்கு வந்து ஒரு ஜேர்னியை வந்து ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போகும். தென் நம்ம வந்து எப்படி சொல்கிறதுனா கண்ட்ரோல் பண்ணிக்கணும். செல்ஃப் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. கோபத்தை குறைக்கணும். அன்வான்டாக பேசுகிறோம், இல்லை அன்வான்டாக வந்து நம்ம சில விஷயத்தை ஸ்பேஸ் கொடுக்குறோம். ஒரு மாதிரி நியூட்ரலாக இருக்கணும். நம்ம டவுனாகவும் ஆகிடக்கூடாது, ஹைப்பாகவும் ஆகிடக்கூடாது. அந்த நியூட்ரல் அண்ட் காம் மைண்டை ஆல்வேஸ் நம்ம வந்து அப்ளை பண்ணிகிட்டே இருக்கணுன்றது தான். தென் வந்து டே டு டே நம்மளை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோமா, பர்சனலாகவும் சரி பிஸ்னஸ் ரீதியாகவும் சரி, ஒரு பீப்புள் பிஹேவியர், நம்ம பீப்புள்கிட்ட எப்படி பேசுகிறோம். ஒன்றும் இல்லை, நீங்கள் படிக்கலாம் தேவையில்லை. நம்மளே பார்த்து எங்கே நம்ம டவுன் ஆனோம், எதனால பண்ணணும், ஒரு திங்க் பண்ணிகிட்டே மெஷர் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அதுவே நம்மளை ஆட்டோமேட்டிக்காக ஒரு நாள் மாற்றிட்டே இருக்கும். மைண்டு கரெக்டாக ட்ரிகர் பண்ணி நம்மளை வந்து சேஞ்ச் பண்ணிடும். இங்கே தேவை வந்து மைண்டை கண்ட்ரோல் ப்ராப்பராக வச்சுக்கணும். பிஸ்னஸில் ரொம்ப பெரிய விஷயம். தென் சேலஞ்சஸை வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங்காக ஃபேஸ் பண்ணணும். சேலஞ்சினாலே பயப்படக்கூடாது.
ஃபியர்டுங்கிறதே இருக்கக்கூடாது பிஸ்னஸில். எவ்வளோ பெருசாக வந்தாலும் பார்த்துக்கலான்னு பண்ணிட்டோம்னா அது வேறு மாதிரி ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஸோ அதுதான் தென் வந்து நம்ம எதெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியுமோ அதை ப்ரையாரிட்டியாக எடுத்து ஃபோக்கஸ் பண்ணணும். முடியாத விஷயம் ஒன்று தெரியுதுன்னா அதை ஃபஸ்ட் எடுக்காமல் ஓகே இதை ஃபஸ்ட்டு முடியுன்ற மாதிரி ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ஒர்க் பண்ணோம்னா டெஃபினட்டாக பிஸ்னஸ் ஓனர்ஸாக நம்ம வந்து ஒரு பெரிய விஷயத்தை கொடுக்கும். ஸோ அதனால் அந்த ஆட்டிடியூட் அதை ஃபாலோ பண்ண ஹேபிட்ஸ் எப்படி இருக்கணும், தென் பாசிட்டிவ் மைண்ட் செட்டை வச்சு எப்படி நம்ம மூவ் பண்ணணும். இந்த 3 விஷயத்தை டெய்லி நம்மளுடைய ஒர்க் ஸ்டைல், ஒர்க் டே டு டே ரொட்டீன்ஸு, பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், இல்லை பிஸ்னஸ் லைஃபாக இருக்கட்டும், இல்லை எம்ப்ளாய்மெண்ட் லைஃபாக இருக்கட்டும், இதை அப்ளை பண்ணோம்னாலே நம்மளோட ஒரு டேவும் வந்து இம்ப்ரூவ் ஆகுறத நம்மளே பார்க்க முடியும். ஸோ அதனால் வந்து எல்லாருமே இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா இட் வில் பி நல்ல ஒரு பாத்தில் நம்ம போகலாம். தேங்க்யூ ஸோ மச்.